சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தகுதியானவங்களுக்கு தான் தகுதியானவங்க யாருன்னு தெரியும் சிந்து. இவளுக்கு தான் அப்படி எந்த தகுதியும் இல்லையே. இவெல்லாம் எப்படி சார புரிஞ்சுக்க முடியும்? ரகு, ப்ளீஸ் ரகு, இதுக்கு மேலையும் பூரணிய பத்தியே பேசி உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இனிமே நீங்க ரெண்டு பேரும் தாராளமா வந்து பிசினஸ் டெவலப் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. அதுக்கு மேலையும் பூரணி ஏதாவது பிரச்சனை பண்ணா நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இம்மிடியேட்டா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க வைக்கிறேன். சோ நீங்க ரெண்டு பேரும் செவ்வந்தியோடு சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. புரிஞ்சுதா? சரிங்க சார். உங்க பிரியாணி பிசினஸ் நல்லா விளங்கிடும். சார், ரகுவுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? செவ்வந்தி தான் சொன்னாங்க. செவ்வந்தியா? ஆமா மாமா, நான் தான் சார் கிட்ட சொன்னேன். என்னம்மா, இத நீ எங்க கிட்ட கூட சொல்லல? சார் சார், இந்த விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும், யார்ட்டையும் சொல்ல வேணான்னு நான் தான் செவ்வந்தி கிட்ட சொன்னேன். அச்சோ, என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. நேத்து செவ்வந்தி எனக்கு போன் பண்ணிருந்தாங்க. சும்மா கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தோம். பூரணி மட்டும் திருந்திட்டா ரகுவும் சிந்துவும் சேர்ந்து நம்ம கூட பிசினஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் செவ்வந்தி என்கிட்ட சொன்னாங்க, பூரணி திருந்தணுங்கிறதுக்காக ரகுவுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கோன்னு. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதே சமயத்துல ரொம்ப சர்ப்ரைசிங்காவும் இருந்துச்சு. என்னடா, ஒருத்தங்க நல்லா வாழ்றதுக்காக இத்தனை பேர் பாடுபடுறாங்களே, நம்மளும் நம்ம பங்கு செய்வோம் அப்படின்னு ஒண்ணு தோணுச்சு. அப்போதான் செவ்வந்தி கிட்ட சொன்னேன், நாளைக்கு நானே உங்க வீட்டுக்கு ரகுவையும் சிந்துவையும் வாழ்த்துற மாதிரி கிளம்பி வரேன். ஆனா இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம், சஸ்பென்ஸா வைங்கன்னு. அதே மாதிரி அவங்களும் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. என்ன செவ்வந்தி, என்னோட ஆக்டிங் பக்கா தானே? சூப்பரா இருந்துச்சு சார். இது வரைக்கும் நாங்க கூட பூர்ணி கிட்ட இவ்ளோ தத்ரூபமா நடிச்சதில்ல. ஐயோ, நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் சார். நீங்க இப்ப இதெல்லாம் நடிப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நீங்க திடீர்னு வந்து என்ன ரகு பக்கத்துல நிக்க சொல்லி பொக்கே கொடுத்ததும் எங்க ரெண்டு பேருக்கும் உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க நம்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். அப்ப பூர்ணி வேற பாத்துட்டே இருந்ததுனால என்னால சொல்லவும் முடியல. இப்பதான் சார் எனக்கு நிம்மதியா இருக்கு. சார், எங்களுக்காக உங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டு இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இப்படி எல்லாம் நடிக்கணுமா சார்? நாங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமானவங்க சார். இந்த ஸ்டேட்டஸ்ங்கிற முகமூடிய நான் எல்லா இடத்துலயும் போட்டுக்கிறது இல்லைங்க. உண்மை சொல்லட்டுமா, உங்களை, சிந்துவ, ஐயா, அம்மா, செவ்வந்தி எல்லாரையுமே எனக்கு மனசார பிடிக்கும். பூரணி திருந்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க எல்லாரும் எவ்வளவு ஆசைப்பட்டு போராடிட்டு இருக்கீங்க. அதுல ஏதாவது ஒரு விதத்துல என்னோட பங்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இதை செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி நாங்க நன்றி சொல்றதுனே தெரியல. ஓ ரகு, என்ன இதெல்லாம் நன்றி அதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க. செவ்வந்தி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். ஒரு பிசினஸ் மீட்டிங் விஷயமா மும்பை வரைக்கும் போறேன். போயிட்டு நாளானைக்கு தான் திரும்பி வரேன். அது வரைக்கும் என்னோட ரெஸ்டாரண்ட என்னோட சன் பொறுப்பா பாத்துக்கணும்னு விட்டுட்டு போறேன். அவன் எப்படி பாத்துக்குவாங்கிற பயம் மட்டும்தான் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அதெல்லாம் நல்லா பாத்து பாரு சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் சன்ன பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவனுக்கு இந்த பொறுப்போ பிசினஸ்ல இன்ட்ரெஸ்டோ சுத்தமா இல்ல. அவனுக்கு எப்படியாவது இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துடணுங்கிறதுக்காக தான் வலுக்கட்டாயமா இந்த பிசினஸ் பாத்துக்கொண்டு நான் வற்புறுத்திக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான் சார் இருப்பாரு. பிசினஸ பாக்க ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதுல வர ஆரம்பிச்சிரும்.
ஆமா சார், சிந்து சொல்றதும் சரிதான். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? நீங்க வேணா பாருங்க, பாம்பே போயிட்டு நீங்க திரும்பி வரும்போது நீங்களே பாராட்டுற மாதிரி உங்க பையன் பிசினஸ நல்ல முறையில பாத்துட்டு இருப்பாரு. அவன் மட்டும் அப்படி இருந்துட்டான்னா அன்னைக்கு தாங்க நான் நிம்மதியா தூங்கவே ஆரம்பிப்பேன். நீங்க சந்தோஷப்படுற மாதிரியே உங்க பையன் ரொம்ப திறமையா பிசினஸ பாத்துப்பாரு. நீங்க அந்த நம்பிக்கையோட பாம்பே போயிட்டு வாங்க. சிவந்தி, அப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட். அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறது மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏதாவது அவசரம்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். ம், சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்க உங்க பிசினஸ் மீட்டிங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வாங்க. தேங்க்யூ. அப்ப நான் போயிட்டு வரேன். வாங்க சார். ஓகே சார், சார். முத முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க காபி கூட குடிக்காம போறீங்களே. ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் கிளம்பணும். இன்னொரு நாள் வந்து நான் பொறுமையா இருந்து சாப்பிட்டே போறேன். சரிங்களா? வரேன். வாங்க வாங்க சார். சார்.